ஹாய் கைஸ், நம்ம மூவியில் தி பர்கோஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த சீரியஸ் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு அதிரடி எமோஷனல் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் பல அமானுஷ்யமான விஷயங்கள் நிறையா நடக்குது. அங்கே வந்து வயசானவங்க தான் இருக்காங்க. உடனே எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே என்ட்ரி ஆகிறார். அவரும் ஒரு வயசானவர் தான். அந்த கிராமத்தில் அவங்க பையன் கொண்டாந்து விட்டு போய்க்கிறாங்க. உடனே இந்த வயசானவங்களாம் சேர்ந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இப்போ இறுதியில் அந்த அமானுஷ்யமான விஷயத்திலிருந்து எப்படி கிராமத்தை காப்பாற்றுறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரீஸோட மாஸ்டர் பார்த்தாவே நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ ஒரு வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த கிராமத்தில் நடக்கிற அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கிறனால இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. ஸ்க்ரீனில் பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில், அதாவது மொத்தமாக 8 எபிசோட், அந்த கடைசி 4 எபிசோடு நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீனில் பொறுத்தளவுக்கு நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீரீஸோட பிஜிஎம் தாங்க நல்லாவே இருக்குது. அந்த எமோஷனல் நல்லாவே கனெக்ட் ஆகுது. அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் நல்லாவே இருக்குது. ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும், சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே அந்த கிராமத்து ஒரு வித்தியாசமான முறையில் காமிச்சிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. இதில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சவ்வாக இழுக்கிறாங்க. ஏன்னா கதைக்குள்ளே வரதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 எபிசோடு கொஞ்சம் சவ்வாக இழுக்கிறாங்க. அதை மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்து நல்லாவே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக கொடுத்தா நல்லாவே இருந்திருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் அந்தளவுக்கு இல்லை. அது செகண்ட் ஹாஃபில் மிடில் இருக்கிறதெல்லாம் அந்தளவுக்கு இல்லை, லேசியாக இருக்குது. இந்த சீரீஸில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இப்படி சூப்பராக சொல்கிறேன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.